தீ விபத்து. நாம யாருமே இத பத்தி யோசிக்க கூட விரும்ப மாட்டோம் இல்லையா? ஆனா ஒருவேளை அப்படி ஒண்ணு நடந்தா நம்மளோட நிதி நிலைமைய எப்படி பாதுகாத்துக்கிறது? வாங்க, தீ காப்பீட்டு பத்தின எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, தீய தடுக்க முடியாது, ஆனா அதனால வர்ற நஷ்டத்தை குறைக்க முடியும். இந்த ஒரு வரியில தான் தீ காப்பீட்டோட முழு முக்கியத்துவமே அடங்கியிருக்கு. இது வெறும் ஒரு பாதுகாப்பு மட்டும் கிடையாது, இது ஒரு புத்திசாலித்தனமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சரி, நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். முதல்ல தீ விபத்தோட தாக்கம், அப்புறம் காப்பீடுனா என்ன, அதோட நிபந்தனைகள், பிரீமியம் எப்படி கணக்கிடுறாங்க, இழப்பீடு வாங்குறது எப்படின்னு பார்த்துட்டு கடைசியா உங்க நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய சில முக்கியமான டிப்ஸையும் பார்க்க போறோம். சரி, வாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம். தீ காப்பீடுங்கிறது ஏன் வெறும் ஒரு காகிதம் இல்ல, அது ஏன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியமான ஒண்ணுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பல வருஷம் நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்த சொத்து, நம்ம கனவு இல்லம், நம்ம தொழில், இது எல்லாமே ஒரு சில நிமிஷத்துல சாம்பலாகட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு பேரழிவில் இருந்து நம்மள நிதி ரீதியா மீட்டெடுக்க உதவுற ஒரு கவசம் தான் இந்த தீ காப்பீடு. அப்போ இந்த தீ காப்பீடுனா அப்படி என்ன, அது எப்படி வேலை செய்யுது? வாங்க அதை பத்தி இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஃபயர் இன்சூரன்ஸ், இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்களுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஒப்பந்தம். நீங்க பிரீமியம்னு ஒரு சின்ன தொகையை கட்டுறீங்க. அதுக்கு பதிலா ஒருவேளை தீயினால உங்க சொத்துக்கு ஏதாவது சேதம் ஆச்சுன்னா அந்த நஷ்டத்தை ஈடு கட்டுறதா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு உறுதியளிக்குது. இது வெறும் நம்ம வீட்டுக்கு மட்டும்தானே நினைச்சிடாதீங்க. உங்க ஆபீஸ், கடை, ஃபேக்டரி, ஏன் அதுல இருக்கிற பொருட்கள், மிஷின்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே பாதுகாக்க முடியும். இதோட பாதுகாப்பு வட்டம் ரொம்பவே பெருசு. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். எல்லா பாலிசி மாதிரியும் இதுலயும் சில விதிமுறைகள், நிபந்தனைகள் இருக்கு. உங்க பாலிசி எதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கும், எதுக்கெல்லாம் கொடுக்காதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லனா தேவைப்படுற நேரத்துல நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். பொதுவா தீ, மின்னல், வெடி விபத்து இதனால வர்ற சேதங்கள் பாலிசில கவர் ஆகும். ஆனா போர் நடக்கும்போது வர்ற பாதிப்பு, இல்ல நாமளே வேணும்னே தீ வைக்கிறது, மிஷின்களுக்கு உள்ளேயே ஏற்படுற கோளாறு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கிளைம் கிடைக்காது. இந்த வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா நம்பர்ஸ் பத்தி பேசுவோம். உங்க பாலிசியோட மதிப்பு எப்படி முடிவு செய்யப்படுது? நீங்க கட்ட வேண்டிய பிரீமியம் தொகையை எப்படி கணக்கு போடுறாங்க? வாங்க அந்த கணக்குகளுக்கு பின்னால் இருக்கிற விஷயத்தை பார்க்கலாம். இங்கதான் நிறைய பேரு ஒரு பெரிய தப்ப பண்றாங்க. அதுக்கு பேரு தான் அண்டர் இன்சூரன்ஸ், அதாவது குறை காப்பீடு. அப்படின்னா உங்க சொத்தோட உண்மையான மதிப்பை விட கம்மியான தொகைக்கு இன்சூர் பண்றது. இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த ஃபார்முலாவை பார்த்து பயந்துராதுங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க உங்க சொத்துல பாதி மதிப்புக்கு தான் இன்சூர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வர்ற நஷ்டத்திலையும் பாதி தான் கிடைக்கும். இதுக்கு பேரு விகிதாச்சார விதின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டம்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க 50% தான் இன்சூர் பண்ணிருக்கிறதால கம்பெனி உங்களுக்கு 1 லட்சம் தான் கொடுக்கும். மீதி 1 லட்சம் ரூபாய் நஷ்டம் உங்களுக்கு தான். பாத்தீங்களா இது எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு? சரி, ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வந்து கிளைம் பண்ண வேண்டி இருந்தா என்ன செய்யணும், அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு இப்ப படிப்படியா பார்க்கலாம். இந்த செயல்முறையில ரொம்ப முக்கியமானது முறையான ஆவணப்படுத்துதல் தான். வேலை, உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் கொடுக்கணும். அப்புறம் எஃப்ஐஆர் ரிப்போர்ட், சேதங்களோட போட்டோஸ்னு எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணணும். இந்த 5 ஸ்டெப்ஸையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கிளைம் வாங்குறது ரொம்ப சுலபமா இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு அடிப்படை விஷயங்கள் எல்லாம் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க நிதி பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்த சில முக்கியமான ஆலோசனைகளை பார்க்கலாம். நாம பொதுவா செய்யற சில தவறுகள் இருக்கு, அதை கண்டிப்பா தவிர்க்கணும். சொத்தோட மதிப்பை குறைஞ்சி இன்சூர் பண்றது, பாலிசியை சரியான நேரத்துல ரினியூ பண்ண மறக்கிறது, முக்கியமா இந்த பாலிசியோட கண்டிஷன்ஸை படிக்காம இருக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாத தவறுகள். இந்த வாக்கியம் பாருங்க, எவ்வளோ அருமையா சொல்லியிருக்கு. காப்பீடுங்கிறது நாம பண்ற ஒரு செலவு கிடையாது. அது புயல்ல மாட்டிட்டு நம்ம பிசினஸுக்கோ வீட்டுக்கோ ஒரு லைஃப் ஜாக்கெட் மாதிரி. அதுதான் நம்மள பத்திரமா கரை சேர்க்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு நீங்க உருவாக்குன உங்க உழைப்போட சின்னம் பாதுகாப்பா இருக்கா? உங்க மன நிம்மதி இந்த ஒரு பதில்ல தான் இருக்கு. இன்னைக்கு எங்களுடன் இந்த தகவல்களை தெரிஞ்சு கொண்டதற்கு நன்றி.